ரஜினிகாந்த் இதுவரையும் அரசியலுக்கு வராத மிக முக்கியமான காரணம் இதுதான், காவிரி பிரச்சனை. காவிரி தான். அதே மாதிரி ராசிமணல் அணை கட்டும்போது இங்கேருந்து மேகதாது வரைக்கும் ஒரு சைடு தண்ணி தாக்கலாம், இன்னொரு பக்கம் அஞ்சட்டி வரைக்கும் தண்ணி தாக்கலாம். நம்ம எல்லைக்கு அவங்க எல்லைக்கு ரெண்டுக்கு நடுவில் இருக்குது அந்த இடம். ஒரு கரை நமக்கும் ஒரு கரை அவங்களுக்கும் சொந்த மாதிரி கர்நாடகாவுக்கும் அமைகிற மாதிரி இடம். இன்றைக்கி லெவலுக்கு பல டெக்னாலஜியை வச்சு கட்டினோம்னா 100 டிஎம்சி வரை தண்ணி தாக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. 50 வருஷத்தில் நீர் மேலாண்மை சரியாக பண்ணாதனால வந்து சரியாக அவங்களால வந்து ஒரு விஷயத்த பண்ணாத வந்து மிகப்பெரிய குடிநீர் பஞ்சத்தில் தவிக்கிறாங்க அவங்க. வணக்கம். சீக்ரெட் சொல்லுங்கள் பாஸ். ஆஃப் த ரெக்கார்ட் சிஎம் வந்து கர்நாடகா போகிற மாதிரி இருக்கார், பெங்களூர் போகிற மாதிரி இருக்கார். டிகே சிவகுமார் தான் வாங்கன்னு சொல்லி அவரே சிவப்பு கம்மலை விரித்து கூப்பிட்டாரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி போகிறதுக்கு சிஎம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. எல்லாம் ரெடி பண்ணி யார் குழு போகிறாங்கலாம் இது பண்ணி ரெடி பண்ணி தயாரான பின்னாடி டிகே சிவகுமார் வந்து இல்லை இப்போதைக்கு போகிறீங்க கொஞ்சம் பார்த்துக்கலாம்னு சொல்லி பின்வாங்கிட்டார். ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த நிகழ்ச்சி முழுக்க கர்நாடகா விஷயம், இதில் நடக்கிற ஒரு விஷயத்தை சிஎம்மோட சாதனை, விஜய் வந்து ஒரு சாதனை படைக்கிறதுக்கு காத்திருந்தார். ஆமாம், அதை வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அதாவது அதை உடைச்சிடும் நம்ம அந்த அவர் என்ன பண்ண போகிறாங்க உடைச்சிடுமா? சரி, ஓகே. என்னன்னு சொல்கிறேன், நான் ஆரம்பிக்கிறேன். சொல்லுங்கள். என்ன இப்போ கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த காவிரி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னைக்கு நேற்று நடக்கிற விஷயம், பல 100 ஆண்டுகளாக நடக்கிற ஒரு விஷயம். சோழர்கள் காலத்துலேருந்தே போய் காவிரி தண்ணியை சண்டை செஞ்சு காவிரி தண்ணியை வந்து மீட்டுட்டு வந்தால் வரலாறுலாம் சொல்லுது, நம்ம படிச்சிருக்கோம். இப்போ அதை தாண்டி பிரிட்டிஷ் காலத்துலேயும் நமக்கும் அங்கேருந்து மைசூர் மகாராஜா ஒப்பந்தம் போட்டு அதுக்கு அந்த மைசூர் சமஸ்தானம் மெட்ராஸ் ராஜதானியும் ஒப்பந்தம் போட்டு 1892 நினைக்கிறேன். அதில் ஒப்பந்தம் போட்ட பின்னாடி தான் அதை வச்சு தான் பல வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துச்சு. பல வல்லுநர் குழுக்கள், காவிரி டெக்னிக்கல் கமிட்டி எல்லாமே வந்து சிடிசி எல்லாம் ஃபார்ம் பண்ணாங்க. இதுதான் நடந்துச்சு ஊட்டி ஒப்பந்தம் அடிப்படையில். ஆமாம், ஊட்டி ஒப்பந்தம் அடிப்படையில் பல்வேறு ஒப்பந்தங்கள் இதான் பேஸ் பண்ணி நடந்துச்சு. இருந்தாலும் அரசுகள் மாறினாலும் இந்த பிரச்சனை வந்து முடிஞ்ச பாடு இல்லை. குடிநீர் பிரச்சனை, கர்நாடகாவுக்கு குடிநீர் பிரச்சனை, நமக்கு குடிநீர் மற்றும் விவசாயம் 2 பிரச்சனை இருக்குது நமக்கு. ஏன்னா காவிரி வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக ஓடுது, அதிகமாக பாயிர இடம் நம்ம தான். கடைக்கோடி வரையும், ஆமாம், பூம்புகார் வரைக்கும், ஆமாம், பூம்புகார் வரையும், ஒசூல் ஆரம்பித்து பூம்புகார் வரையும் வந்து அதோட கர்நாடகா பார்டரில் ஆரம்பித்து அத்திப்பள்ளி ஆரம்பித்து நம்மளுடைய பூம்புகார் வரை கடலில் போய் கலக்கிற வரையும் அதிகமான இடங்களில் பாயிறது நம்ம தமிழ்நாடு தான். அதனால் பயனடைகிறது நம்ம தான். பயனடைகிறத விட நமக்கு பாதிப்பு நமக்கு தான், பயன் மட்டும் இல்லை, பாதிப்பு நமக்கு தான். காவிரி அரசியலும் இங்கே தான் அதிகமாக இருக்குது. காவிரினாவே அரசியல் தான். காவிரி இங்கே முதலமைச்சராக இருந்தவங்களும் சரி, கர்நாடகாவில் முதலமைச்சராக இருந்தவங்களும் சரி, காவிரி விஷயத்தில் வந்து ஆட்சியை கவுண்டர் உள்ளவங்களும் நடந்திருக்கு, விஷயங்கள் நடந்திருக்கு. காவிரி வந்து என்னென்னா தலை பிச்சுட்டு வெடிக்கிற ஒரு தலையாய விவகாரம். இந்த விஷயத்தை வந்து சரியாக டீல் பண்ணலைன்னா மாட்டிட்டு முடிக்க வேண்டியதான். ஏன்னா அண்ணா காலத்திலே அண்ணா முதலமைச்சராக இருக்கும்போதே இதுக்கு காவிரிக்காக போராட்டம் நடந்திருக்கு. ஜெயலலிதா 3 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்காங்க. ஆமாம், எம்ஜிஆர் வந்து நட்பு அடிப்படையில் போய் பேசி அந்த பிரச்சனையை தண்ணி வாங்கிட்டு வந்தார். உன்ற அவசியமாக இருந்தப்போ வாங்கிட்டு வந்தார். ஆமாம், கலைஞர் கருணாநிதி வந்து பிபி சிங் இருக்கும்போது பேசி நடுவர் மன்றம் அமைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இது பண்ணி அது ஒரு மாதிரி போட்டாங்க. அப்புறம் அவங்க மேலே ஒரு விமர்சனம் வந்துச்சு, அப்படி இப்படியே போய்கிட்டே இருந்தது. இப்போ இந்த விஷயத்தில் என்னன்னா, நான் வந்து ஏன் அந்த பிரச்சனை வந்து சொல்லி விசாரித்தோம். நம்ம விசாரிக்கிறப்ப வந்து என்னென்னா, காவிரி பிறக்கிற குடகு மலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த குடகு மலை வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர இருக்க ஆள் நிற்கிறவங்களுக்கு தெரியாத அளவுக்கு பசுமையான மேற்கு தொடர்ச்சி மலையோட கர்ப்பகிரகம்னு சொல்லுவாங்க. பசுமையினுடைய கர்ப்பகிரகம் அது காவிரி உற்பத்தி கலைக்காவிரி இடம் வந்து கர்ப்பகிரகம், இயற்கை தாயின் கர்ப்பகிரகம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பசுமையான பூமியாக இருந்துச்சு. நாளடைவில் வந்து அங்கே வந்து ரிசார்ட்டு, பண்ணை வீடுகள், ஃபார்ம் அது இதுன்னு கட்டி அதோட மரங்களை அதை வெட்டி அழித்து பூமியை பூரா நாசப்படுத்தி மனிதர்களோட பேராசையினால் வந்து அந்த டூரிசம்லாம் போட்டு நாசப்படுத்தி இன்றைக்கி அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பசுமையை அழிச்சிட்டாங்க. அதனால் மழைப்பொழிவு வந்து அங்கே வந்து ரொம்ப குறைவாக இருந்துச்சு. வருஷத்துக்கு இவ்வளோ டிஎம்சி உற்பத்தி பண்ணுற தண்ணி அளவுக்கு வந்து இவ்வளோ மழைப்பொழிவு இருந்துச்சு. இவ்வளோ சென்டிமீட்டர் மழை பெஞ்சால் இத்தனை டிஎம்சி தண்ணி கிடைக்கின்றது இருந்தது. கடந்த 50 ஆண்டுகளில் வந்து மழைப்பொழிவு வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. காரணம் என்னடான்னா இந்த ரிசார்ட்டு, நம்ம குடகுக்கு ஜீப்பில் போயிட்டு சீசன் நல்லா இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பார்த்தீங்களா காவிரி அங்கே இருக்க ரிசார்ட் போடுறது, அங்கே ரிசார்ட்டு பின்னாடி இவ்வளோ ஒரு இது இருக்குது குடிநீர், நம்ம அதில் போய் ரீல்ஸ் போட்டு வந்துடுறோம். ஆமாம். இன்னொரு விஷயம் என்னடான்னா, 90க்கு அப்புறம் வந்து பெங்களூர் நகரத்தோட வளர்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அசூரமான வளர்ச்சி. அந்த நகரம் வந்து ஐடி கம்பெனிலாம் அங்கே தானே உலகம் முழுக்க வந்து நீங்கள் பெரிய செக்டர், ஒரு பெரிய ஹப்பாக இருக்குது அது வந்து. அதுபோக வந்து ஏன் வந்து இந்த பெங்களூர் நகரத்தை பார்த்தா எல்லோரும் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து தெரிஞ்ச நகரமாக இருக்குது அப்படி, இந்தியாவில் உலகம் முழுக்க அப்படின்னா கிட்டத்தட்ட பெரிய பெரிய டாப் லெவலில் இருக்க ஆஃபீஸர்ஸ், டாப் லெவலில் இருக்க நீதிபதிகள், டாப் லெவலில் இருக்க
டாப் லெவலில் இருக்க பிஸ்னஸ் பிஸ்னஸ்மேன் எல்லாமே. எல்லாருக்கும் அங்கே வந்து ஒரு ஹப் இருக்குது. அங்கே ஓ, ஹப் இடம் இருக்குது. அங்கே பெங்களூரில் வந்து சென்டர் இருக்குது, வீடு இருக்குது, தொழில் இருக்குது. அதனால் வந்து என்னென்னா பெங்களூர் வந்து நம்ம கட்சிகள் ஒரு சில கட்சிகளோட வார் ரூமே பெங்களூர்ல இருக்கு. யாருமே இருக்குமா எல்லாருக்கும் நிறைய விஷயம் ஆஃபீஸு வீடு நிறையா இருக்குது. பெங்களூர் வந்து ஒரு குளுமையான நகரம். அங்கே போனால் வெதர் நல்லாயிருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும் சொல்லி எல்லா விஷயமும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு இது இருக்கும். அதனால் அங்கே இருக்க அமைப்புகளில் வந்து நம்மளை வந்து இது பண்ணுறது, ரெண்டாம் தரமாக அங்கே இருக்க நம்ம தமிழர்கள் நடத்துறது, நிறைய அடிக்கடி சண்டை நடக்கிறதுலாம், தொடர்ச்சியாக கலவரங்கள் நடக்கலாம், விஷயங்கள் நடக்குது. இப்போ அந்த 1991 அந்த கலவரம் வந்து 1 மாதத்துக்கு போனது அப்படின்னு. ஆமாம், நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து 2002, 2004, 2006 வரிசையாக நடந்துச்சு. வாட்டா நாகராஜன் எவ்வளோ பிரச்சனை பண்ணார். இங்கேருந்து நம்ம பேருந்துகள் போனால் அடிச்சு நொறுக்கிறது, அவங்க தீ வச்சரிக்கிறது, நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. பஸ் எல்லாம் 40 பஸ் 50 பஸ் மொத்தமாக வச்சு எரிச்சிருக்காங்க. அந்த அதிமுக அப்பீலில் வந்து 3 பெண்கள் வந்து இந்த விஷயம் எரிச்சு கொண்டாங்கல்ல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறம் நிறைய காவிரி சம்மந்தமான விஷயங்கள் வந்து கலவரங்களும் மனதை வந்து பிசைகிற அளவுக்கு வந்து மோசமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. அது சரியாக அந்த வாட்டாள் நாகராஜன் சொல்கிறீங்களா, அவங்க அமைப்பெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடுடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சிஎம் எல்லாம் ரொம்ப கொச்சப்படுத்துவாங்க. அதை நம்ம தனி சப்ஜெக்ட் பேசுவோம். அங்கே என்னென்ன அமைப்பு இருக்குது, அவங்கள என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு தனியாக ஒரு டாபிக் இருக்குது. அதை பற்றி அங்கே இருக்க அமைப்புகள் யார், இந்த பின்னணி என்ன, அதை பற்றி வந்து நம்ம வந்து கர்நாடக அமைப்புகள் ஜாதகம்னு சொல்லி நம்ம தனியாக அதை பற்றி பேசுவோம். இப்போ இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் பேசி முடிச்சிடுவோம். இப்போ என்னடானா இந்த விஜய் என்ன சாதிக்க போனாருங்க? இல்லை, எதனால் சொல்கிறாங்கன்னா, ஏன் போனார் அப்படின்னா, இங்கே விஜய் வந்து பார்த்திங்கன்னா வந்து காங்கிரஸ் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். மத்தியில் இவரோட கூட்டணி அமைச்சாங்க. ராகுல் சந்திப்பெல்லாம் பெருசாக இருக்குது. கூட்டணி வந்து இப்போ அமைச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, அந்த சவுத்தில் ஒரு 6 மாநிலங்களில் வந்து அதிக எம்பிக்களை பெற முடியும். பேன் இண்டியா மூவி மாதிரி இது. அவர் வந்து அவருக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம் நிறையா இருக்குன்னு சொல்லி கூட்டணி இருக்காங்க. ரசிகர் கூட்டம் அதிகமாக இருக்காங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம அதிக அளவில் வந்து சீட்டுகளை வந்து பெறலாம்னு சொல்லி காங்கிரஸ் திட்டம் போட்டிருக்கு. அதனால் விஜய்க்கு வந்து ராகுல்கிட்ட ரொம்ப செல்வாக்கு அதிகம், நெருக்கம் கட்டுற செல்வாக்கு அதிகம். அதனால் நெருக்கம் கட்டுறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இந்தியா லெவலில் இன்றைக்கி இருக்க சிஎம்லேயே வந்து பார்த்திங்கன்னா டிகே சிவகுமார் ரொம்ப தெளிவான ஆள். அவர் வந்து அங்கே பிஜேபி ஆட்சி அமைக்க வேண்டியது அவர் தான் தடுத்து என்ன காங்கிரஸ் ஆட்சி அமைக்க காரணம். ரிசார்ட் பாலிடிக்ஸில் பெஸ்ட்டு பிஜேபி பண்ணுற அதெல்லாம் அவர் கைது வந்து ஒரு முறியடிச்சு கொண்டு போகிறார். முறியடிச்செல்லாம் பெஸ்ட்டு மேன் அவர். ப்ளஸ் வந்து டெல்லியில் அவருக்கு பயங்கர செல்வாக்கு இருக்குது. அவருக்கு டெல்லியில் நார்த் சவுத் 2 பிளாக்லேயும் பார்த்தீங்கன்னா பயங்கர செல்வாக்கு இருக்குது அவருக்கு. அவரோட ஆட்கள் அங்கே அதிகமாக வேலை பார்க்குறாங்க. அவர் இப்போ நம்ம ஆளுக்கு வந்து நம்ம சிஎம்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஆட்சி அமைச்சு ரொம்ப ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு குறுகிய காலகட்டம் சரிங்களா. இந்த காலகட்டத்துக்குள்ள வந்து அவர் வந்து இதெல்லாம் சந்திக்கணும்னா அவர் சில விஷயங்களை முறியடிக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டார். அவரோட திட்டத்தில் வந்து தான் வந்து ஏற்கனவே என்ன அப்பலான்னு யோசிச்சு அவர் டீம் போட்டு யோசிச்சப்போ அவருக்கு சில முக்கியமான நாட்கள் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, காமராஜர் வந்து ஒரு திட்டத்தை ஆரம்பித்தார். அது என்னென்னா ஒரு திட்டத்தை யோசித்து வச்சு அந்த திட்டத்தில் வந்து நம்ம வந்து அடிக்கல் நாட்டு வரையும் போச்சு. அப்புறம் ஏதோ ஒரு காரணங்களாக பட்ஜெட் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதோ காரணங்களாக 1960-61 கைவிடப்பட்டுச்சு. அதுதான் ராசி மணல் திட்டம், ராசி மணல் அணை கட்டுற திட்டம். இந்த ராசி மணல்ன்ற ஒரு இடம் எங்கே இருக்குன்னா, இப்போ கர்நாடகா வந்து மேகதாதுல அந்த அணை கட்டுறாங்க. அதுலேருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த இது கீழே நம்ம மேட்டூருக்கு முன்னாடி இருக்குது. நம்ம எல்லைக்கு அவங்க எல்லைக்கு 2க்கு நடுவில் இருக்குது அந்த இடம். ஒரு கரை நமக்கும் ஒரு கரை அவங்களுக்கும் சொந்த மாதிரி கர்நாடகாவுக்கும் அமைகிற மாதிரி இடம். அந்த இடம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 63 to 70 டிஎம்சி தண்ணீர் வந்து தேக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப இருக்குது. இன்றைக்கி லெவலுக்கு பல டெக்னாலஜியை வச்சு கட்டினோம்னா 100 டிஎம்சி வரை தண்ணி தேக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து என்னடானா வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, வனத்துறையில் ஈஸியாக என்ஓசி கிடைக்கும். எப்படின்னா என்ஓசி கிடைக்கும் எப்படி என்றால், வனத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா அதிக மரங்கள் அங்கே பெருசாக அந்த இடத்துல இல்லை. வனவிலங்குகளும் நடமாட்டம் பெருசாக அந்த இடத்துல. மேகதாதுல அணை கட்டினா ஃபாரஸ்ட் நிறைய ஃபுல்லாக காலியாக ஃபுல்லாக 47 கிராமங்கள் சொல்கிறாங்க. நிறைய வில்லேஜ் வந்து 47 கிராமம் காணாமல் போயிடும் மேகதாதுல கட்டினா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மை தான். அதையும் தாண்டி வந்து வனவிலங்குகள்லாம் வந்து தண்ணி குடிக்கிற இடம். மேகதாதுன்னா ஆடு தாண்டுற இடம் தான் சொல்லுவாங்க. ஆடு தாண்டுற சின்ன இடம் தான். அந்த இடத்துல வந்து என்னென்னா வனவிலங்குகள் வந்து மிகப்பெரிய ஒரு இதாக சந்திக்காங்க. அதனால் ஃபாரஸ்ட்டுக்கும் வந்து ஒரு எக்கோசிஸ்டம் எக்கோசிஸ்டம் காலியாக போயிடும். அதனால் வந்து இந்த இடம் நல்ல இடமா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து இதில் வந்து நீங்கள் அணையை கட்டினீங்கன்னா, நீங்கள் அணை கட்டினா வந்து நமக்கு 2 பர்பஸ் பண்ணிக்கலாம். கர்நாடகாவுக்கு குடிநீருக்கான பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம், மின்சாரம் எடுத்து பயன்படலாம். அப்புறம் வந்து அக்ரி பர்பஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்கலாம்.
ஏன் இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கர்நாடகா முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா புஞ்சை தான் பண்ணுவாங்க. நிறைய வந்து ஏன்னா கேழ்வரகு தான் ரொம்ப களி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். கர்நாடக விவசாயத்தில் ஃபுல்லாகவே கேழ்வரகு தான் போடுவாங்க. இன்றைக்கி வந்து அங்கெல்லாம் அந்த பக்கம் வந்து முழுக்க முழுக்க வந்து நம்மளும் டெல்டாவில் தானியங்கள் தான் அதிகமாக தானியங்கள் நம்ம நெல் போட்டிருக்கோம். அதிக இப்போ நெற்களஞ்சியம் தானே நம்ம ஆமாம் தஞ்சை வந்து காவேரிக்கு அப்புறம் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் தஞ்சை. நமக்கு ஏன் சொல்கிறாங்கன்னா வந்து நெல் விளைஞ்ச பூமி அது, முப்பாக விளைஞ்ச பூமி அது, காவேரி தான். அதுக்கப்புறம் கடைமடை விவசாயிகள்லாம் தண்ணீர் குறைச்சனால ரெண்டு பாகமாச்சு. அப்புறம் இப்போ ஒரு பாகமாக போட்டு ஒரு பாகத்துலேருந்து காய் இது மற்றது எடுக்கிறாங்க. தானியங்கள் சம்பா தாளடியில் இப்போ பிரிச்சுட்டாங்க 3 பாகம் விளைஞ்ச ஒரு பூமி நம்ம பூமி. அதனால் வந்து நமக்கு தான் வந்து அதிகமான கடைக்கோடிக்கான விவசாயிகளுக்கான தான் நம்ம இது நமக்கானது தான். ஸோ இதெல்லாம் அப்போ நினைக்கிறாங்க. அவங்க என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னா, பெங்களூரில் குடிநீர் பிரச்சனை பெரிய அளவில் பாதிக்குது. கிட்டத்தட்ட வந்து 1 கோடி வீடு இருக்காங்க கர்நாடகா. பெங்களூரில் மட்டும் கிட்டத்தட்ட சிட்டியில் மட்டும் 50 to 60 லட்சம் வீடு இருக்குது. 1 கோடி வீடுன்றது சொல்கிறாங்க. கணக்குப்படி 60 to 70 லட்சம் வீடு இருக்குது. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா மினிமம் வந்து மிகப்பெரிய சம்பு கட்டியிருக்காங்க. சம்பு கட்டி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 10 லோடு டேரஸ் லாரியோடைய தண்ணியை வந்து சேமிக்கிறாங்க அவங்க வீட்டில். ஒவ்வொரு வீட்லேயும் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. எவ்வளோ அப்பார்ட்மெண்ட், எக்கச்சக்க அப்பார்ட்மெண்ட்டு. இது போக ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரி நிறையா தண்ணீர் அவங்க தேவைப்படுது. அப்போ அவங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அவங்க வந்து என்னென்னா 50 வருஷத்தில் நீர் மேலாண்மை சரியாக பண்ணாதனால வந்து சரியாக அவங்களால வந்து ஒரு விஷயத்தை பண்ணால் வந்து மிகப்பெரிய குடிநீர் பஞ்சத்தில் தவிக்கிறாங்க. அவங்க மிகப்பெரிய குடிநீர் சிக்கலை சந்திக்கிறாங்க. அது அவங்க வந்து ரிசார்ட் வந்து கட்டி அங்கே ரிசார்ட்டு கட்டுறது, பண்ணை வீடு கட்டி இயற்கையாக சுரண்டனோட விளைவை வந்து இன்றைக்கி நீங்கள் சந்திச்சிருக்காங்க. இதே இன்றைக்கி இந்த விஷயத்தை நம்ம சரியாக டீல் பண்ண நம்ம பின்னாடி இந்த விஷயத்தை நம்மளும் சந்திப்போம்னு சொல்லி சிஎம் யாரும் அறிவுறுத்திருக்காங்க. தெளிவாக சொன்னோடனே அவர் என்ன பண்ணார், ஓகே ராசிமலை நல்லா இருக்குது, ஸோ ராசிமலை நம்ம கையில் எடுத்து இந்த விஷயத்தை பண்ணலாம்னு சொல்லி அவர் ஒரு சிந்தனையில் இருக்கும் போல். அதனால் என்ன பண்ணுறாரு, இதை பற்றி ராகுல்ஜிகிட்ட பேசுகிறாரு. அவர் பேசினோடனே என்ன பண்ணுறாரு, சரி ஓகே பண்ணோன்னே 2 பேரும் சேர்ந்து இதை பண்ணலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. ராசிமணல் இருக்குல்ல, ராசிமணல்ல இருந்து மேகதாது வரைக்கும் இடதுகரை இருக்குல்ல, அந்த இடதுகரை வந்து தமிழ்நாட்டுக்கு சொந்தமானது. வலது பக்கம் வந்து கர்நாடகா. அதான் இவங்க வந்து மீன் பிடிக்கிறதெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 ஸ்டேட்டுக்குமே பொதுவான ஒரு இடமா போயிருது. அதே மாதிரி ராசிமணல்ல அணை கட்டும்போது இங்கேருந்து மேகதாது வரைக்கும் ஒரு சைடு தண்ணி தாக்கலாம், இன்னொரு பக்கம் அஞ்சட்டி வரைக்கும் தண்ணி தாக்கலாம். இப்போ தேக்கி வைக்கும்போது அது கூடுதல் பயனாக இருக்குது. மேட்டூரில் தண்ணி இல்லாத போது அந்த தண்ணியை பயன்படுத்திக்கலாம். இவங்க என்ன பண்ணால் அவங்களும் அணை கட்டினாங்க. அதெல்லாம் பல்வேறு அணை கட்டினாங்க. அதெல்லாம் தாண்டி தான் மிகப்பெரிய தண்ணீர் தேவை அங்கே அதிகமாகிடுச்சு. ஏன்னா நெருக்கடி நாளுக்கு நாள் பல்வேறு நிதி நிறுவனங்கள் அங்கே வந்து குவிய ஆரம்பித்தனால வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் அதிகமாக போச்சு. நிறைய டிராஃபிக் வர காரணம் எல்லாம் வந்து இருக்கப்போ தண்ணீர் தேவை அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச நகரமாக போச்சு அந்த பெங்களூர் நகரம். ஸோ அதை தீர்க்கலைன்னா அங்கே இருக்க பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையை ஆட்சியாளர் சந்திக்கணும். இப்போ நமக்கு வந்து சாப்பாடு சரிங்களா, மிக பிரதான பிரச்சனை வந்து உணவு. தானிய விலையில் நமக்கு அரிசி இல்லைன்னா அங்கேயும் பெரிய விவசாயிகளோட பிரச்சனை சந்திக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் சேலம் நாகப்பட்டினம் வரைக்கும் வந்து குடிநீருக்கும் 15-20 மாவட்டங்கள் வந்து பாதிக்கும். 24 மாவட்டங்கள் வந்து நேரடியாக பாதிக்கும். 24 மாவட்டங்களோட அடிப்படை ஆதாரமே காவேரி தான். 24 மாவட்டம் போது ராமநாதபுரம் வரைக்கும் அடிப்படை நீரே பாதிச்சிடும். குடிநீர், விவசாயம் ரெண்டு தான் மஸ்டம். ரெண்டுக்கு தான் நான் மனிதனோட லிவிங். நீங்கள் அப்புறம் தான் பிஸ்னஸ்லாம் வாழ்கிறது வந்து நம்ம வாழ்கிற சாப்பாடு லிவிங்கோட முக்கியமானது வந்து குடிநீர் தானே. சாப்பாடு, குடிநீர், தண்ணி தானே, வேறு என்ன வேணும்? அடுத்ததான் நம்ம உயிரோடு இருந்தால் தானே பிஸ்னஸ் பண்ண முடியும், மற்றதெல்லாம் பண்ண முடியும். குடிக்க தண்ணி வேணும், சாப்பாடு. இது ரொம்ப அடிப்படையான. ஸோ நமக்கு பக்கம் தான் வந்து பல்வேறு பிரச்சனை நமக்கு நிறையா இருக்குது. இதெல்லாம் கலையணும்னா அதை வந்து சிஎம்கிட்ட சொன்னோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா ராசிமலையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி அதை கிடப்பில் போட திட்டத்தை போல தோண்டி எடுத்திருக்காங்க. ஏன்னா இதுக்கு பெருசாக எதிர்ப்பும் வராது. ஏன்னா காமராஜர் அடிக்கல் நட்டினது. ஆமாம் எம்ஜிஆர் இதுக்கான முயற்சி எடுத்திருக்காரு. அப்புறம் கலைஞரும் தேவகவுடாவும் இது சம்மந்தமாக பேசியிருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. இப்போ ஸ்டாலின் ஆட்சியில் துரைமுருகன் வந்து ஒகேனக்கல்ல வச்சு பேட்டி கொடுத்துருக்காரு. இந்த திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்துவோம் ராசிமணல்னு. அப்போ எல்லா கட்சியும் முயற்சி செஞ்சு கைவிடப்பட்ட ஒரு திட்டம். இப்போ இவருக்கு வந்து ஸ்ட்ராங்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கர்நாடகா கூட ஒரு இணக்கமாக இருக்கும்போது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதை நிறைவேற்றிட்டாருன்னா இவர் மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படும். 100 ஆண்டு கனவு அப்படின்னு ஆயிடுது. 100 ஆண்டு கனவுல பல ஆண்டு கனவு. 1800 ஆரம்பித்த பிரச்சனை. இந்த பிரச்சனை 800 ஆரம்பித்த பிரச்சனை பாருங்க, கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு மேலே பெரிய தலைவலியாக டெல்லிக்கு பெரிய தலைவலியே வந்து இந்த 2 ஸ்டேட்டுக்குள்ள காவேரி பிரச்சனை பெரிய தலைவலி. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா டெல்லியும் வந்து கங்கை காவேரி இணைப்பு திட்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அதில் கோதாவரி கிருஷ்ணாவரி இணைச்சிட்டாங்க. அப்புறம் குண்டாறு வரைக்கும் இங்கே இணைக்கிறதா பேசினாங்க. ஆனால் அது நிறைவேற்ற முடியல பிஜேபினால. அந்த நதிநீர் இணைப்புன்னு தான் பெருசாக இது பண்ணாங்க.
ரஜினிகாந்த் கூட நான் 1 கோடி ரூபாய் ரஜினிகாந்த் இதுவரையும் அரசியலுக்கு வராத மிக முக்கியமான காரணம் இதுதான், காவேரி பிரச்சனை. காவிரி தான். அவருக்குள்ளே எப்பயுமே ஒரு இன்செக்யூர் இருக்கும் அவருக்குள்ளே. தமிழ்நாடா கர்நாடகாண்டு இங்கே வந்து அவர் வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒவ்வொரு வியர்வைக்கும் ஒரு துளி தங்க காசு கொடுத்தேன்னு பேசுகிறாரு. அங்கே போக முடியாது அவருக்கு. அவர் நிறையா அவர் இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே வச்சுருக்காரு. அங்கே நிறைய அங்கே அடிச்சு நொறுக்கி தள்ளிடுவானுங்க அவனுங்க, சொந்த ஊரை விட்டு அங்கே போய். ஸோ அதனால தான் அவர் இன்செக்யூரிட்டி, எப்பயுமே ஒரு இன்செக்யூரிட்டியாக இருக்கும். இந்த இஷ்யூ வந்து அவர் ஒரு காவேரி பிரச்சனைனால ஒரு தலைவர் அரசியலுக்கு வர விடாம அரசியல் அவர் தூக்கம் பல நாள் தூக்கம் கட்டு போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு நெருக்கமான சினிமா ரிப்போர்ட்டர் சொல்லுவாங்கல்ல, காவேரி பற்றி பேசினா அவருக்கு நடுங்கிருமா அவருக்கு. அந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரியா ஒரு பட உடப்பாயிருவார். ஏன்னா அவர் என்ன உச்சத்தில் இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அவர் வந்து தூக்கத்தை நிம்மதியை கெடுத்த விஷயம் காவேரி. ஏன்னா அண்ணாமலையே காவேரி பற்றி அதிகமாக பேச மாட்டார். என்ன காரணம் பேச மாட்டார், பிஸ்னஸ் இருக்குது. ப்ளஸ் அங்கே தான் அவருக்கான அவர் அங்கே தான் ஆரம்பிச்சு வராரு. பேச மாட்டார். தன்னை வந்து கர்நாடகாரன் கூட சொல்லி பார்த்தவரை தமிழ்நாடுகள் சொல்ல மாட்டார் அவர். ஆனால் ஏற்கனவே நிறைய பேர் நிறையா மீம்ஸ்லாம் சொல்லி பேசுனது அந்த மாதிரிலாம் வந்துருந்துச்சு. அதனால் காவேரி வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஆனால் திமுக அதிமுக இதை வச்சு தான் ரொம்ப நாள் அரசியல் நடந்துக்கிட்டே இருக்கு. வேறு வழி இல்லை, பண்ணி தான் நாங்கணும். டிவிக்கு வந்து அதை முடிக்கிறதுக்கான முடிக்கிறதுக்கான திட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தை மட்டும் அவர் முடித்தாருன்னா அவர் வந்து இப்போ வந்து காவேரிக்கு வந்து குறிப்பிட்ட நீரை தேக்கிறதுக்கான சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினால வந்து காவேரி மீட்ட தாயின்னு சொல்லி வந்து அவருக்கு வந்து பாராட்டு விழா ரங்கநாதன் சொல்லி ஒரு விவசாய சங்கத்தில் வந்து தஞ்சையில் கூட்டு போய் ஜெயலலிதாவுக்கு பாராட்டு விழா, காவேரி தாயின்னு சொல்லி பட்டெல்லாம் கொடுத்து பாராட்டினாங்கல்ல. அவரு தான் வந்து வழக்கெல்லாம் போட்டு நிறையா அதில் ரொம்ப முக்கியமான ரோல் அவருக்கு இருக்குது. அந்த விவசாயிக்கு ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது. மேடையில் அவர் கூட இருந்து அந்த அம்மா வந்து இதெல்லாம் பண்ணாங்க. அது மிகப்பெரிய விஷயம். அது சட்டப்படி இதை அணுகணும் உணர்வுபூர்வமானு சொல்லி அவர் பார்க்குறாரு. சட்டப்படி உணர்வுபூர்வமாக இது எப்படி கொண்டு போனால் சரியானு சொல்லி தான் இந்த ராசி மணல் திட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. இதுக்கான விரிவான திட்ட அறிக்கை ரெடி பண்ண சொல்லி இப்போ சொல்கிற தகவல் வந்திருக்கு. இந்த திட்டம் மட்டும் நிறைவேற்றினா வந்து 2 மாநிலங்களும் ஸ்மூத்தாக போகும், டெல்லிக்கும் தலைவலி குறைஞ்ச மாதிரி சொல்லி சொன்னனால இப்போ அவருடைய கர்நாடக பயணத்தில் இந்த திட்டம் வந்து மிகப்பெரிய விஷயமானு சொல்லி பேசப்படுது. அதனால் விஜயனுடைய வெற்றி வந்து அந்த ராசி மணல் திட்டத்தினுடைய சாதனையாக இருக்கும். ஆமாம், ராசி மணல் திட்டத்தை வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார்னா அவருக்கு மிகப்பெரிய வந்து சொன்ன மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி 20 வருஷத்துக்கு அவர் வந்து 24 மாவட்டங்கள் நேரடியாக இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்கன்னா அவங்க வந்து விடுவாங்களா அவரை? ஆனால் அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து படத்தில் ஹீரோ மாதிரி இதுலேயும் ஆமாம் நட்சத்திர ஹீரோன்னு பார்ப்பாங்க. அதனால் இந்த திட்டத்தை வந்து யாரோ ஒரு முக்கியமான ஆள் வந்து அவர் காதில் போட்டிருக்காங்க. அதனால் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து எடுத்துக்கு போயிடுறாரு. ஒரு வழியாக ஸ்மூத்தாக யார் 2 பக்கமும் அரசியல் செய்ய விட மாட்டாங்க. எப்படியா இருந்தாலும் சிலர் விட மாட்டாங்க. இருந்தாலும் யார் அந்த பக்கம் யார் என்ன பண்ணுவாங்க, கர்நாடகாவில் வந்து சில அமைப்புகள்லாம் இருக்குது, தமிழர்களுக்கு எதிரான அமைப்புகள். அவங்க யார் என்ன பண்ணுவாங்க அடுத்த வீடியோ நம்ம அதை பற்றி உங்கள் தெளிவாக பேசுவோம். ஒவ்வொரு அமைப்பு கர்நாடகாவில் யார் இருக்கா, இங்கே யார் இருக்கா, வெறும் அரசியலாக மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்குது. அரசியல் நம்ம பண்ணுறாங்கன்னு சொல்லி கர்நாடகா போட ஜாதகத்தையும் இங்கே இருக்க போட ஜாதகத்தையும் பேசி நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம் நம்ம. சரி, நன்றி.